வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா, தெனாலிராமன் கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் தெனாலிராமனுக்கு ஒரு பையன் இருந்தானாம். அப்போ அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவானாம். என்ன பண்ணானாம், பக்கத்து தோட்டத்தில், ராஜாவோட தோட்டத்தில் நிறைய ரோஜாப்பூ இருந்துதான். அதை பூரா போய் பறிச்சிட்டானான். உடனே கரெக்டாக அவன் பறிச்சிட்டு இருக்கும்போது இந்த தோட்டத்தில் உள்ள காவலாளி எல்லோரும் பிடிச்சிட்டாங்களாம். அந்த பையனை பிடிச்சிட்டு நல்லா கையும் களவுமா மாட்டிக்கிட்டே வா, அரசன்ட்ட கொண்டு போவோன்ட்டு ராஜாட்ட கூப்பிட்டு போவாங்களாம். இப்போ தெனாலிராமன் எத்தால வருவானா, அவங்க பையனா. அப்போ பார்த்தா இந்த கை நிறைய ரோஜா பூவாக இருக்குமா, அவனை காவலாளிகள்லாம் பிடிச்சி கூப்பிட்டு போவாங்களாம் அரண்மனைக்கு. உடனே தெனாலிராமன் அவனை பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டானா. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாரான். அதனால் இவங்க கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். பார்த்தா கையில் ரோஜாவே காணாதான். அங்கே போய் ராஜாட்ட விட்டோன்னே இவன் ரோஜா பூவை பறித்து இருந்தால் நாங்கள் கையும் களமாக பிடிச்சிட்டோம் ராஜா, தெனாலிராமனோட பையன் அப்படின்னு ராஜா அவனை பார்ப்பறான். பார்த்தா கையில் ஒன்றுமே இருக்காதான். அதோடனே ராஜா இப்படி ரோஜாப்பூ இருக்குனீங்க, ஒன்றும் இல்லை, அவனை விடுதலை பண்ணிடுங்கன்ட்டு விட்டுருவாரான். அப்புறம் வெளியில் வந்தோடனே உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போகிறான் தெனாலிராமன். இப்போ என்னடா செஞ்சேன்னு, அப்பா நீங்கள் தானே வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொன்னீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரோஜா பூ பூரா சவைச்சி தின்னுட்டேன், அதுதான் நடந்ததுன்னு. இப்படி தான் சாமர்த்தியமாக இருக்கணும், புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம்.